ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. இப்போ அண்ணாமலையோட அடுத்த நிலைமை என்ன, புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்க நயினார் நாகேந்திரன் டம்மி பீஸா, உள்ளுக்குள்ளே என்னென்ன வாரெலாம் நடந்தது, அமித்ஷா வரும்போது என்னென்ன உள்குத்து வேலைகள்லாம் பார்க்கப்பட்டது, அதற்கு முன்பு அண்ணாமலையை காலி செய்வதற்காக பாஜகவிற்குள்ளேயே யாரெல்லாம் உள்குத்து வேலை பார்த்தாங்க அப்படின்றது கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நேற்றைய கூட்டத்திற்கு பின்னர், அதாவது நேற்று நயினார் நாகேந்திரன் ஒரு பாராட்டு விழா மாதிரி அவர் இந்த பதவியை ஏற்று தமிழ்நாடு தலைவராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சாங்க. அதில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இவர்கள் உள்குத்து பிளான் என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே தான் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நடக்கலை. அதை பற்றி தான் ஏன் அப்படின்றத பற்றி நான் விளக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பாடலை நீங்கள் கேட்டுருங்க. சங்கத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு விருப்பம் ஒரு என்னன்னா, ஒரு பாடல் மட்டும் ஒரு வரி. கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வானதி சீனிவாசன் தலைவர் கிடையாது அப்படின்னு அடித்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழிசை சீனிவாசன் கிடையாது, அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரத்குமார்லாம் தலைவர் ஆவாரான்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக அண்ணாமலை மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட மாட்டார், அவரை தூக்குறாங்க அப்படின்றத நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சிலர் என்னிடம் கேள்வி கேட்குறாங்க, நயினார் நாகேந்திரனும் இந்த போட்டியில் பெருசாக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு. நான் போட்ட வீடியோ எடுத்து நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருவர் தான், ஆர்எஸ்எஸ் யாரை சொல்லுதோ அவர் தான் புதிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குது. 10% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிப்போம். மீற யாருக்குமே 0% வாய்ப்பு, யாரும் வரமாட்டாங்கன்றதையும் அடித்து சொல்லியிருப்போம். அதை நீங்கள் கவனமாக முழுசாக நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துட்டு கேட்காதீங்க, உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா, நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரி, இப்போ உள்குத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீண்ட காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வார் மாதிரி பிஜேபியில் நடந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணர்கள் ஆதிக்கம், அதாவது பிராமணியத்தை பின்பற்றும் பிராமணர்கள், சாதா பிராமணர்கள் கிடையாது, அவர்களும் நம்மளோட சகோதரர்கள் தான். பிராமணியத்தை பின்பற்றும் பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக அந்த லாபி பண்ணுறது, உள்குத்து வேலை பார்க்குற இந்த டுபாக்கூர்களை எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு கூட்டி வெளியே தள்ளியது அண்ணாமலை தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது கொஞ்சம் ஒரு 2% 3%லேருந்து ஒரு 6-7%க்கு வந்தது அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை காரணம் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா சேர்ந்தவர்களில் சொல்லக்கூடியது. அது மோடியும் அமித்ஷாவுக்குமே அது தெரியும். ஸோ இப்போ ஏன் அண்ணாமலை இவ்வளோ நாள் பெண்டிங் போட்டு மாற்றினாங்க, 3 வருஷம் பதவி முடிஞ்சிருச்சா, ஏன் இந்த போராட்டம் நடந்துச்சு, உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை எப்படி லண்டனுக்கு போனப்பே நம்ம சொல்லியிருந்தோம், அதோட முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மேலே ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு பயம் கொள்ள ஆரம்பித்து விட்டது. மோடியும் அமித்ஷாவுமே கொஞ்சம் ஜெர்க்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோடிக்கு தெரியும் அண்ணாமலை நம்மளுடைய தீவிர விசுவாசி, நம்ம தான் அண்ணாமலையை கொண்டு வந்தோம், அதனால் நமக்கு என்றைக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலைன்றது மோடிக்கு தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையை விரும்பவில்லை. அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆர்எஸ்எஸ் இப்போ மோடிக்கு எதிராகவும் செயல்பட்டு மோடியவே தூக்கணும் அப்படின்ற நிலைமையில் அண்ணாமலையை நிச்சயமாக தூக்கி விடுவார்கள்ன்றது இந்த அடிப்படையில் தான் சொன்னது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் போட்ட திட்டமும் அதுதான். ஸோ இப்போ இந்த கேசவ விநாயகன்ற நபர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவி வேஷ்டி காவி சட்டை கட்டிக்கிட்டு பெருசாக மீசை வச்சுட்டு ஆஃபீஸில் எங்கிட்ட சுற்றிட்டு இருப்பார். இந்த நபர் தான் ஒரு மிகப்பெரிய அண்ணாமலையை மாற்றுவதற்கு முக்கிய பங்காற்றியவர் கடந்த 1 வருடங்களாக. ஏனென்றால் இந்த பிராமண மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பத்தில் அவர்கள் தான் இருந்தாங்க, அது பிராமின் ஜனதா பார்ட்டி தான் சொல்லப்பட்டது. அவர்கள் எல்லாமே கொந்தளித்து போயிருக்கிறதுனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிராமணரை வைத்து பேசுவதற்காக தான் நிர்மலா சீதாராமனை அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா அவர்கள் குறைகளை வேறு தலைவர்களை அனுப்பிவிட்டால் சொல்ல மாட்டாங்க. அதனால் இன்னொரு பிராமண தலைவர் தமிழகத்தை சேர்ந்தவரை அனுப்பணும் தான். நிர்மலா சீதாராமன் பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது, அரசியலுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பிராமணர்கள் என்ன நினைக்கிறாருங்கிறத இன்னொரு பிராமணர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் நிர்மலா சீதாராமனை அனுப்பி அவரை கேட்டு வர சொல்லி தான் மோடி அனுப்பினார். அதற்கப்புறம் தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சேர்த்து தான் ஒரு முடிவு பண்ணி கேசவ விநாயகர் ஆர்எஸ்எஸோடைய அமைப்பு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட அமைப்பாளர் அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆள், ஆர்எஸ்எஸோடைய ஒரு உளவாளி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவர் தான் இங்கே என்ன நடக்குன்றது பூரா ஆர்எஸ்எஸ் சொல்லுவார். பாஜகவில் இருந்தாலும் இவர் தான் ஆர்எஸ்எஸ் ஆள், ஏஜென்ட் மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் அண்ணாமலையை தூக்கியே ஆகணும்
தூக்கலை அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் தலை தூக்கவே முடியாது, ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லாமல் அழித்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியாக கருத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ யாரை தூக்கி போடுவீங்களோ முதல்ல அண்ணாமலையை தூக்குங்கன்றாங்க. சரி, அப்போ அதர் சாய்ஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் நயினார் நாகேந்திரனும் இவரும் பயங்கர க்ளோஸ். யார்? கேசவ விநாயகமும். கேசவ விநாயகம் அண்ணாமலைக்கு பரம விரோதி, பரம வைரி. ஏன்னா அண்ணாமலை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கூட கேசவ விநாயகத்தை தரையில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இவர் இப்போ அந்த மேடையில் ஏற்றிருக்க மாட்டாங்க. கேசவ விநாயகம் சீனுக்கே வரமாட்டார் மேக்ஸிமம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து உள்குத்து வேலை பார்க்குறது தான் அவர்களோட வேலை. அப்போ கேசவ விநாயகனோட ரெக்கமெண்டேஷனோட தான் சுப்பிரமணிய சாமி டெல்லியில் அவர் வந்து யாருக்குன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பயங்கர, நயினார் நாகேந்திரன் அடிமை, சுப்பிரமணிய சாமிக்கு அடிமை. சுப்பிரமணிய சாமி எது சொன்னாலும் கேட்பார். சுப்பிரமணிய சாமி சொல்கிறது ஆர்எஸ்எஸ் கேட்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் சென்னையில் இருக்கக்கூடிய கேசவ விநாயகமும் இவரை வந்து நயினார் நாகேந்திரனை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு மேல் லெவலில் பழக்கம் வைத்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் நயினார் நாகேந்திரன் சொல்லிவிட்டு அண்ணாமலையை தூக்கணும்னு முயற்சி பண்ணது யாருன்னா மேலே இருந்து சுப்பிரமணிய சாமிக்கும் மாமிக்கும் பிடிக்காது. இருந்தாலும் மாமி அதில் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட விடாமல் என்னை தூக்கி எனக்கு மரியாதையே கொடுக்காத அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா ஒரு பக்கம், பிராமணர்கள் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மாட்ட போய் பிராமணர்களை ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதா விட்டு அண்ணாமலை வெளியேற்றியாச்சு, இனி அண்ணாமலை தொடர்ந்தால் ஆர்எஸ்எஸ் இயக்கமே தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலையை தூக்குறாங்க. ஆனால் மோடி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசியான அண்ணாமலை இருந்தால் நாளைக்கு நமக்கே பதவி போயிட்டா கூட ஒரு லாபி பண்ணுறதுக்கு எதுக்கோ வந்து அண்ணாமலை தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை மேலே மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் மோடி. சரியா? அமித்ஷா வச்சுருக்காரா இல்லையா? மோடி வச்சுருக்காரு. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா மோடி அமித்ஷாவை சேர்ந்து ஆர்எஸ்எஸை மிரட்டுறாங்க. இப்போ அண்ணாமலை மேலே கை வச்சோம்னா கட்சி வளர்ந்தது, இந்த 3% 4% ஓட்டு வந்தது கூட அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை கை வச்சு அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டா ஒரு பெரிய பிளவை தமிழ்நாட்டில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அண்ணாமலை ஜெயிக்கிறதோ இல்லையோ பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுகக்கூடிய இந்த 7% ஓட்டில் ஒரு 1.5% 2% அண்ணாமலைக்கு விழுந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் படுகொலிக்கு போயிடும். வேறு தலைவனும் இல்லை, அதோட திருப்பி நோட்டா கீழே போயிடும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அதையும் ஆர்எஸ்எஸ் கேட்கல. எந்த தனிநபரையும் அதே தான் ஏற்கனவே போட்டிருக்கோம். தனிநபர் நம்பி ஆர்எஸ்எஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, எவனாக இருந்தாலும் தூக்கு அப்படின்னு அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் என்கிற அந்த டம்மி பீஸை தூக்கி போடுறாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு இப்போ நான் சொல்கிறேன், பேசவும் தெரியாது, அரசியல் செய்யவும் தெரியாது. உள்குத்து அரசியல், இந்த பேச்சுவார்த்தை அதிமுக ஸ்டைல் அரசியல் தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ தான் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ்காரன் தான் வருவான்னு, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருத்தர் தான் வருவார், அண்ணா இவருக்கு வந்து இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னால் 10% சான்ஸ் தான் இவருக்கு இருக்குன்னு. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்குள்ளே இருந்திருக்காரு அப்படின்றது அவருடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். நமக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே தெரியும். அதாவது நயினார் நாகேந்திரன் அதிமுகவை சேர்ந்தவர், ஜெயலலிதாவுக்கு வேண்டியவர், அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் இப்போ பல ஆண்டு காலம் இருந்தவர் தான் நமக்கு தெரியுமே தவிர அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர் என்பதை நேற்று தான் அவரே வந்து டீகோட் பண்ணுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ நம்ம சொன்ன கணக்கு கரெக்டாகிடுச்சா? ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருத்தர் தான் இங்கே வருவாருன்னு. ஆனால் ஏற்கனவே என்னென்னா ஐயாச்சாமி, ஆனந்த ஐயாச்சாமியை கொண்டு வரவர்கள்லாம் திட்டம் போட்டாலும் தென்னிந்தியாவில் ஜாதி ரீதியாக பின்னடைவுக்கு போயிடுவோம் ஆனந்த ஐயாச்சாமியை போட்டால் அப்படின்றதுக்காக, வாக்குகள் விழுகாது அப்படின்ற மாதிரியான சிலரும், ஆனந்த ஐயாச்சாமி நம்பிக்கையானால் படித்தவர், வெளிநாட்டில் இருந்தவர், ஏன்னா அவர் வந்து ஒரு அதிகப்படியாக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்தவர், எனவே அவரை போட்டால் தான் வளரும்னு ஒரு குரூப்பு, இப்படி அந்த மாதிரி இருந்ததுனால அவர் தான் சாய்ஸாக இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் கேசவ விநாயகத்தோட ரெக்கமெண்டேஷனில் அதே மாதிரி மேலே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கூப்பிட்டு சுப்பிரமணிய சாமி சொன்னதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்தார். ஸோ நயினார் நாகேந்திரன் ஒரு டம்மி பீஸ்ன்றது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பீச்சை கேளுங்க. அண்ணாமலை நேற்று பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து பொறுமையாக கேம் ஆடுறவர், டக்கு வச்சு அவுட் ஆகாமே மேட்ச் ஆடுவார், நாம் இறங்கி 6 4 அடிக்க வேண்டியதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவர் வந்து டம்மி பிளேயர் அப்படின்றத யார் சொல்கிறா? அண்ணாமலை. அதை நீங்கள் கேட்டுருங்க. கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க, என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினார் அண்ணன் பார்த்துக்குவார். அவர் ஃபிளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் பிளே பண்ணா. நாம ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. கேட்டிங்களா? அண்ணாமலை இன்னும் அடித்து விளையாடுவார் அடுத்தடுத்து. இவர் டம்மி பீஸா. இவர் வந்து கட்டையை போட்டு அதாவது எப்படின்னா ஒருத்தரை வந்து உயர்த்தி தாழ்த்துறது. இந்த ஆள் வேலைக்கு ஆகாத ஆள், சும்மா கட்டையை போட்டு கட்சியில் இருப்பாரே தவிர நான் தான் 6 4 அடித்து இந்த கட்சியை பரபரப்பாக வச்சுருப்பேன் அப்படின்றத தாண்டி என்னன்னா, தோல்வியை தலைவராக முதல் நாள் பதவி ஏற்ற அன்னைக்கே ஒப்புக்கொண்டிருக்கிறார். யாருன்னா
இந்த நயினார் நாகேந்திரன் இவரெல்லாம் எப்படி தலைவராக முடியும்? நான் வந்திருக்கேன், அண்ணாமலையோ யாரோ மண்ணாமலையோ யாரோ இருந்தாங்க பெருசாக கொண்டு வந்தான், நான் வந்தோடனே அதை விட மிக பயங்கரமாக இருக்கும் இந்த கட்சி, பயங்கரமாக வளர்ச்சி அடைன்னு சொல்கிறவன் தான் ஒரு தலைவன். அதை விட்டுட்டு அண்ணாமலை அளவுக்கு என்னால் செயல்பட முடியுமா? அண்ணாமலை பயங்கர சிக்ஸர் அப்படி அடிச்சுட்டு இருந்தார், நான் ஏதோ இருக்கேன், இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், சனீஸ்வர அதாவது கிரகங்கள் மாறுதான், அதனால் இது வந்துச்சான். அந்த கிரக மாற்றத்தில் தோற்றுருவாங்க. இவர்னா ஜோசியக்காரனா இல்லை ஜோசியக்காரரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது வீக்கான ஒரு டம்மி பீஸ் அப்படின்றது நேற்று அவர் வாயினாலேயே சொல்லிட்டாரு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன, பிராமண கட்சியில் இருக்காங்களே பிராமணியம் பின்பற்றக்கூடிய பிராமணர்கள் இவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன ஒரு டம்மி பீஸ் இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு ஆளாளுக்கு இறங்கி டெல்லியில் அரசியல் பண்ணலான்னு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு இன்று அழைப்பு விட்டு மோடியை போய் பார்க்க போகிறார் இல்லையா? மோடி சொல்லிடுறாரு, தம்பி கவலைப்படாத, நான் தான் உன்னை போட்டேன், நீ தான் செல்வாக்கு மிக்க ஆள், நான் பார்த்துக்கலாம், நீ இறங்கி ஆட்டத்தை ஆடு, நீ 6 4 ஆடி, அது ஒரு டம்மி பீஸ் தான், நீ கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் பெரும்பாடுபட்டேன், அதனால தான் இப்போ மத்திய பொதுக்குழு உறுப்பினர் தேர்வு. அது என்னென்னா மாவட்டத்திலேருந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு டம்மி பதவி, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பதவியை அவர் கொடுத்துருக்காங்க முதல்ல. ஏன்னா முதல் நாளே எதாவது கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு ஒரு பதவியும் அவருக்கு கையிலேருந்து எல்லாம் கொடுக்க போகுது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரியை சஃபுல் பண்ணால் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, துணை அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுவார் அப்படின்றது டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு சொல்லுது. ஸோ வந்து நாம் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. ஒரு 10% என்னென்னா சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஆர்எஸ்எஸ்காரர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ்காரன்றது நேற்று தான் டீகோட் ஆகிருக்கு. ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்தில் 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் வந்துட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கும் 1925ஆம் ஆண்டு உருவாக்கின நமது சங்கம் டாக்டர் ஹெட்கேவா அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ஆர்எஸ்எஸ் முகாமில் அவர் பங்கேற்றிருக்கிறார், கிளாஸில் பங்கேற்றிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸில் அவர் உறுப்பினராக இருந்திருக்காருன்னு நேற்று அவர் டீகோட் பண்ணதுக்கப்புறம் தான் பிஜேபியில் இருக்கவங்களுக்கே நயினார் நாகேந்திரன் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவரான்றது தெரிய வருது. எல்லோரும் ஏடிஎம்கேக்காரன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் ஒரு உண்மை. எனவே இதையும் நம்ம இப்போ டீகோட் பண்ணிட்டோம். தொடர்ந்து அண்ணாமலை தான் தலைவராக இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் இறங்கி அரசியல் பண்ணக்கூடிய அண்ணாமலையாக தான் இருக்கும். இப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு டம்மி பீஸாக போட்டு அதிமுக கூட்டணிக்காக போடப்பட்ட ஒரு தலைவர். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை ஏமாற்றுவதற்காக மோடி அமித்ஷாவும் செய்த ஒரு சூழ்ச்சி அப்படின்னே நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.